காவேரி கிட்ட நிவீனும் வந்து குமரனும் வந்து எவ்வளோ கேட்டு பார்க்குறாங்க. காவேரி என்ன பண்ணுறது தெரியாம தவிக்கிறாங்க. சொல்லு காவேரி, ஏன் இப்படி பண்ண? இப்போ நீ சொல்கிறியா இல்லை உன் அம்மா கிட்ட போய் கேட்கவா? ஏன் அப்படிலாம் பண்ணாங்கன்னு அவங்கள நான் கேள்வி கேட்கவா? ஐயோ அப்படிலாம் பண்ணாதீங்க, நானே சொல்லிடுறேன். இதுக்கெல்லாம் காரணம் வந்து பாட்டியும் வந்து அவங்க சித்தியும் தான் அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க. நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் காவேரி சொல்கிறாங்க. இப்போ சொல்லுங்கள், எப்படி நாங்கள் போக முடியும்? அவங்க பாட்டி வந்து நான் போனால் இந்த உலகத்தில் இருக்க மாட்டாங்கிறாங்களா? இருக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. இப்படி இருக்க நிலைமையில நாங்கள் போகிறது நல்லது இல்லைன்னு நான் விட்டுட்டேன். விஜய்க்கு இது நல்லது தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டுட்டு 2 பேருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ என்னடா பண்ணுறது? விஜய் கிட்ட இந்த விஷயத்த சொல்ல வேணான்னு காவேரி சொல்கிறாளே, இப்போ என்ன பண்ணுறது? ஒன்றும் புரியலையே சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே விஜய் வந்து மனசை கஷ்டப்பட்டு பயங்கரமாக வந்து டென்ஷன் ஆகுறாரு. அங்கே வந்து எல்லாமே அழகாக ரெடி பண்ணி வச்சது எல்லாமே பார்த்து டென்ஷன் ஆகுற. உனக்காக காவேரி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சனே, எந்த ப்ராப்ளம் இருக்கக்கூடாதுன்னு நினச்சேனே, உனக்கு நல்லபடி குழந்தை வந்து இந்த வீட்டில் தான் பிறக்கணும்னு நினச்சேனே, உன்னை நல்லா பார்த்துக்கணும்னு நினச்சேனே, ஏன் காவேரி என்னை புரிஞ்சிக்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிறாரு. பயங்கரமாக எல்லா பொருளையும் போட்டு உடைக்கிறாரு. அங்கே வந்து தாத்தா வராரு. என்னாச்சு விஜய், ஏன் இப்படிலாம் நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. தாத்தா, என்னால் முடியல தாத்தா, காவேரி ஏன் தாத்தா இப்படிலாம் பண்ணுறா, அவங்க அம்மா ஏன் தாத்தா இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. சொன்னால் கேளுப்பா விஜய், டென்ஷன் ஆகாத, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்க. இல்லை தாத்தா, காவேரி நாங்கள் விட்டு வைக்க முடியாது தாத்தா, காவேரி இங்கே வந்தே ஆகணும் தாத்தா அப்படின்னோடனே அங்கே இருக்க செதறியில் பொருளெல்லாம் பார்த்துட்டு தாத்தா ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாரு. என்னடா இது, என்னென்னமோ வச்சுருக்க, இந்த தலகாணெலாம் எதுக்குடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து காட்டுறாரு. தாத்தா, அது வந்து தாத்தா சொல்லுடா, என்ன நடக்குதுங்க, ஏன் என்ன நடக்குதுன்னு சொல்லு விஜய் அப்படின்னோடனே, தாத்தா நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லை தாத்தா, போகும்போது என்ன தாத்தா சொன்னேன், ஒரு முக்கியமான விஷயம், சந்தோஷமான விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லை தாத்தா. ஆமாம், அந்த சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுமா தாத்தா? என்னடா அப்படின்னோட, காவேரி கர்ப்பமாக இருக்கா தாத்தா அப்படின்னோட பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாரு. விஜய், என்னடா சொல்கிற? ஆமாம் தாத்தா, இந்த மாதிரி நிலைமையில காவேரி எப்படி தாத்தா நான் விட்டுட்டு இருக்க முடியும்? நீங்களே சொல்லுங்கள். இந்த விஷயத்த நாங்கள் யாருக்கிட்டையுமே சொல்ல தாத்தா, ஏன்னா பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக வந்துட்டு இருந்தது. இதை தெரிஞ்சு தான் வந்து வெண்ணிலாவும் விட்டு கொடுத்துட்டு போனா தாத்தா அப்படின்னு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாரு. ஏன்டா இந்த விஷயத்தை என்கிட்ட முன்னாடியே சொல்லலை? காவேரி ஒரு நிமிஷம் கூட அங்கே இருக்கக்கூடாதுடா, உடனே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும்டா. அது முடியவே முடியாது தாத்தா, அவங்க அம்மா விடவே மாட்டாங்க. ஏய் சாரதாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் கண்டிப்பாக விடுவாடா, அதுக்கப்புறம் பிரச்சனையே வராது பாரு அப்படின்னோடனே, இல்லை தாத்தா, காவேரி இந்த விஷயத்தை வெளியே சொல்லாமல் நான் சொல்ல முடியாது தாத்தா, காவேரி என்னை கட்டி போட்டிருக்கா தாத்தா, இப்போ கூட உங்ககிட்ட நான் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் எனக்கு மனசு கேட்கல, நான் என்ன பண்ணுறது, யார்கிட்ட நான் சொல்லி புலம்புறது, நீங்கள் மட்டும் தானே எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு பயங்கரமாக அழறாரு. கவலைப்படாதடா கண்ணா, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை, கூடிய சீக்கிரம் பாரு, சாரதாவே வந்து உண்மை தெரிஞ்சு அனுப்பிச்சி வச்சுருக்கேன், இந்த விஷயத்தெல்லாம் மறைக்கக்கூடிய விஷயமே இல்லைடா. ஆமாம் ஆமாம் தாத்தா, எனக்கும் அதான் பயமாக இருக்குது, காவேரி என்ன திட்டுவாங்களோன்னு பயமாக இருக்குது, எப்படியாவது இந்த விஷயத்த பேசணும். சரிடா, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை, நான் போய் சாரதா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி நான் வந்து காவேரியை கூட்டிகிட்டு வரேன். இல்லை தாத்தா, இப்போ வேணாம், சொன்னால் கேளுங்க, காவேரி எப்போ வந்து சொல்லணும்னு வெளியே நினைக்கிறோம் அப்போ தான் சொல்ல முடியும், இது நாங்கள் 2 பேரும் சேர்ந்து எடுத்த முடிவு தாத்தான்னு. என்னடா இது, இவ்வளோ பெரிய நல்ல விஷயம் நடந்திருக்கு, இந்த விஷயத்தை சொல்ல விடாமல் மறைக்கிற, சரிடா வீட்டில் இருக்கவங்களுக்காக சொல்லலாம்ல. இல்லை தாத்தா வேணாம் விடுங்க, யாருக்கும் சொல்ல வேணாம், ஆனால் காவேரி அங்கே இருக்க முடியாது தாத்தா அப்படின்னோடனே, சரிப்பா கவலைப்படாத, சீக்கிரமாக இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும், தீர்வு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்கே வந்து தாத்தா வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. அதை பார்த்துட்டு பாட்டி வந்து, என்னங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்கன்னொன்னே, அதெல்லாம் வந்து அப்புறமா சொல்கிறேன், இந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சாமி கும்பிட்றாரு. தாத்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. இதை பார்த்துட்டு அவங்க பாட்டிக்கு ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, அடுத்த நாள் வந்து விஜய் வந்து கிட்ட தாத்தா சொல்கிறாரு, இங்கே பாரு விஜய், நான் இன்றைக்கே போயிட்டு காவேரி வீட்டில் பேசலான் இருக்கேன், இங்கே பாருப்பா, நான் வந்து காவேரி கர்ப்பத்தை பற்றிலாம் பேச போகிறதில்ல, காவேரி நல்லபடி பேசி கூட்டிகிட்டு வரலான் இருக்கேன் அப்படின்னோடனே, நிஜமாவா தாத்தா? ஆமாம் ஆமாம் விஜய், இன்னமும் காவேரி அங்கே இருக்கக்கூடாதுல்ல, அதுக்காக தான் அப்படின்னோடனே, ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா அப்படி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ யாரோ வராங்க, சரிப்பா யாரோ வந்திருக்காங்க, என்னென்னு போய் பார்க்குறேன் அப்படின்னா, அங்கே வராரு பசுபதியும் அவங்க பொண்ணும். அவங்க 2 பேரும் பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க? என் பொண்ணோட உறவே வேணாம், விஜய் வாழ்க்கையிலேருந்து போயிடுன்னு சொல்லிட்டு உங்கள் வந்து வீட்டுக்காரங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னோடனே, என்ன சொல்கிறீங்க? ஆமாம், உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே வந்து, ஏ ராதா இங்கே வா, கல்யாணி இங்கே வா, 2 பேரும் சொன்னீங்களா அந்த விஷயத்த அப்படின்னு. ஆமாம் சொன்னோம், அவள் எங்களுக்கு தேவையே கிடையாது, அதனால தான் நாங்கள் சொன்னோம் அப்படின்னோடனே செமையாக டென்ஷன் ஆகிற. எதுக்காக இப்படிலாம் சொல்கிறீங்க, பிரச்சனை பெருசாக்க போகிறீங்களா அப்படின்னு. இங்கே பாருங்கள், என் பொண்ணை நல்லபடி வாழ வச்சு ஆகணும், அதுக்கு தான் என் பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருக்கேன், என் பொண்ணு இதுக்கப்புறம் இங்கே தான், யாரும் என் பொண்ணை உங்கள் குடும்பத்துலேருந்து விலக்க முடியாது அப்படி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ கரெக்டாக வந்து விஜய் வந்து பின்னாடியிலேருந்து ஒரே ஒரு எட்டி உதைக்கிறாரு அவரை. பசுபதி போய் விழுந்துடுறாரு. அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாருமே. எல்லாரும் இங்கே வந்து தடுக்கிறாங்க விஜயை. செம்மடி வாங்குவேன், மரியாதைங்கிறது போயிடு, உன் பொண்ணு இங்கே வாழ்வாளா, உன் பொண்ணுக்கும் இந்த வீட்டுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்றாரு. அதிர்ச்சி அடைகிறார் பசுபதி.